புதுச்சேரியில் புதுவை மாநில ஓவியர் மன்றமும் புதுவை ஓவிய பள்ளியும் இணைந்து 54வது ஆண்டு விழாவினை இன்று புதுவை ஓவிய பள்ளியில் நடைபெற்றது. ஒரு சிறப்பு பார்வை. இன்று மார்ச் 17, 2026 ஞாயிற்றுக்கிழமை மதியம் 12 மணி அளவில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் கலைமாமணி டாக்டர் எம் ராஜன் அவர்கள் தலைமையேற்று நடத்தினார். ஓவியர் செல்வம் எமில் வரவேற்புரையாற்றினார். சிறப்பு விருந்தினராக தோல் மருத்துவரும் ஆன்மீக சொற்பொழிவாளருமான டாக்டர் சங்கரதேவி அவர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தார். நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் ஓடும் ரயில் ஓவிய போட்டியில் 2ஆம் கட்டமாக வெற்றி பெற்ற பெற்றோர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது. அதே சமயம் டாக்டர் சங்கரதேவி சேவையை பாராட்டி மருத்துவ செம்மல் என்ற விருதினை ஓவியர் மன்றம் சார்பாக கலைமாமணி எம் ராஜன் அவர்கள் வழங்கி கௌரவித்தார். இந்த நிகழ்ச்சிக்கு ஆசிரியர்கள் ராமலிங்கம், வரதராஜன், கார்முகிலன், ஷர்மிளா ஆகியோர் சிறப்பான முறையில் செய்திருந்தனர். ஓவிய ஆசிரியர் ராமலிங்கம் நன்றி தெரிவித்தார். நன்றி. மக்கள் மொழி செய்திகளுக்காக சரவணன், புதுச்சேரி. சின்ன விதையை போட்டால் அது கொஞ்சமாக ஒரு கிளி விட்டு அப்புறம் ரேடிக்கல், பெரிக்கல், ஷூட்டு, ரூட் சிஸ்டம் இதெல்லாம் ஒரு மரமாக ஆகி எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அந்த மாதிரி குட்டியாக நீங்கள் கருவில் ஒரு அம்மா வயிற்றில் இருக்கீங்க, ஃபீட்டஸ் எம்ப்ரியோ, அம்மாவினுடைய பங்கு எவ்வளோ அதிகமாக இருக்குது. அதனால தான் இந்த ஓவிய போட்டியில் ஃபஸ்ட்டு அம்மாவை நாம் எதுக்கு நாடுறோம் அப்படின்னா, அப்போ ஒரு முக்கியமான விஷயம் அவங்க எல்லாருக்கும் சொல்லிக் கொடுப்பாங்க. இல்லை என்ன சொல்லுவாங்க, மாதா. நீங்கள் நிறைய பெண் குழந்தைங்க இருக்கிறீங்க. இப்போ வர வழியில கூட பார்த்தேன், ஷர்மிளா நம்ம ரீசெண்டாக பார்த்த ஒரு விஷயம், குழந்தைகிட்ட ரொம்ப பேச வேணாம், கொஞ்சம் அந்த மாதிரி தான் பேசலாம். அப்போ ஒரு அழகா பாதுகாத்து ஒரு குழந்தைய இப்படி எல்லாம் இருக்கணும்.